கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு வெற்றி விழாவை விட 2020 வந்து நம்மளுக்கு வந்து மக்களோட வெற்றி விழாவை நான் பார்க்குறோம். 2 வருஷம் முதல் வருஷம் ஆரம்பிக்கும் போதே சரி ஓகே வருமானு டவுட்டாக தான் உள்ளே வந்தோம். இப்போ கண்டிப்பாக நாங்கள் தான் வருவோம்னு அந்த நம்பிக்கையோடு வந்துட்டோம் உள்ளே. கண்டிப்பாக கட்சி தொடங்கின முதல் வருஷம் பெரிய நெருக்கடிகள் கிடையாது. 2வது வருடம் வந்து நிறைய நெருக்கடிகள் அப்படின்னு நம்புறேன். அந்த நெருக்கடிகளை கடந்து எப்படி 3வது வருடத்துல அடி எடுத்து வச்சிருக்கீங்க நம்புறீங்க? பிரச்சனைகள்லாம் வரதாங்க செய்யும். ஏன்னா வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க, நம்மளுக்கு வந்து என்ன வேணாலும் கஷ்டம் வரலாம், எல்லாமே வரும் கண்டிப்பாக சொன்னாங்க. அதே மாதிரி தான் நடந்தது. என்ன ஒன்று கரூர் பிரச்சனை மட்டும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. வந்து அது என்னவோ கண்டிப்பாக அது வந்து விசாரணை தெரிய வந்துடும். இனிமைகளை வந்து நம்ம இன்றைக்கி அப்புறம் வந்து இனிமையாக கொஞ்சம் பழையசை மறந்து புதுசாக போகலான்னு இருக்கிறோம். ஆனால் வந்து 2020 கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம். அதுக்கான வேலைகள் எல்லாம் கண்டிப்பாக போயிட்டுருக்கு. வந்து ராயபுரம் தொகுதி நான் வந்து அது வந்து டிஎம்கே கோட்டையாக இருந்தது. இந்த வாட்டி கண்டிப்பாக நாங்கள் டிவிகே கோட்டையாக மாற்றுவோம். அதுக்கான வேலை எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கோம். வெற்றி பெறுவாங்க. 2026 ஆரம்பிச்சு பிப்ரவரி மாதம் வந்துருச்சு. இன்னும் தேர்தலுக்கு ஒரு 2-3 மாதங்கள் தான் இருக்குது. டிவிகே எப்படி ஒர்க் பண்ண போகுது இந்த தேர்தலுக்கு? இதுக்கு நல்லா தாங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து எல்லா சைட்லையுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஊடக பிரிவுலேருந்து அட்வொகேட் டீம் மருத்துவ எல்லா சைட்லையுமே நல்லா பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் வந்து எல்லாம் டைட்டாக பண்ணாங்கன்னா எலெக்ஷனில் வந்து அந்த தேர்தல் குழுலாம் வர போட்டாங்க. மக்களில் வந்து தேர்தல் என்ன அறிவிக்க கொடுக்கலாம், மக்களுக்கு என்ன தேவை என்ன எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. கூட விரைவில் வந்து யார் என்ன எதுன்னு சொல்லிட்டு தலைமையிலேருந்து அறிவிச்சிருவாங்க. விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் மக்களை வந்து சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு குறை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டு தான் இருக்கு. மக்களை சந்திக்கலன்னு சொல்கிற விட அவர் சந்திக்க ரெடியாக இருக்காது. மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது அந்த ஒரு காரணத்தை வச்சாங்க அவர் கொஞ்சம் காத்திருக்காரு. ஏன்னா கரூர் பிரச்சனையுமே அதுதான். அது முன்னாடி வரைக்குமே வந்து அவர் வரக்கூடாதுன்னாங்க. சரி எல்லாம் மக்களை பார்க்க வரலன்னு சொன்னாங்க. வந்தால் அதுக்கான கரெக்டான பாதுகாப்பு தந்துருந்தாங்கன்னா பிரச்சனை வந்துருக்காது.